இந்த கேஸ்ல போலீஸ் பண்ண குளறுபடிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப கண்டிப்பா நீங்க அதிர்ச்சி ஆயிருவீங்க SDI. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா ஒரு கொடூரமான கொலை நடந்த இடத்துல போலீஸுடைய முதல் கடமை, பிரைமரி டியூட்டி என்ன? அவங்க டெக்னிக்கலா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்ததுமே அந்த ஸ்பாட்டுக்கு, கிரைம் சீனுக்கு வந்த அடுத்த நிமிஷம் அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை கார்டனிங் ஆஃப் த கிரைம் சீன். அதாவது அந்த இடத்தை சுத்தி பேரிகேட் எல்லாமே போட்டு ஒரு தடுப்பு வளையத்தை அவங்க உருவாக்கணும். தடயங்கள் எதையுமே யாருமே அழிச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்தை பாதுகாக்கணும். ரெண்டாவது, போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. ஒரு சின்ன துரும்ப கூட அந்த கிரைம் சீன்ல போலீஸ் அவங்களுடைய கையால தொடுறதுக்கு முன்னாடி அந்த கிரைம் சீன்ல இறந்த உடல் எப்படி கிடக்குது, சுத்தி என்னென்ன பொருட்கள் சிதறி கிடக்குது அப்படின்னு ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஒவ்வொரு போட்டோவையும், அந்த கிரைம் சீன்ல இருக்கிற ஒவ்வொரு சீனையும் போட்டோ அண்ட் வீடியோ எடுக்கணும். மூணாவது அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இத பஞ்ச்நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கிரைம் சீன் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். அதாவது அந்த இடத்துல போலீஸ் என்னென்ன பார்த்தாங்க, என்னென்ன பொருட்களை கைப்பற்றினாங்க, ரத்த கரைகள் எங்கெங்க இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. பட் இதை போலீஸ் மட்டும் எழுதிட முடியாது. அந்த ஏரியாவை சேர்ந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத 2 பொதுமக்களை அவங்க கூப்பிட்டு, ஆக்சுவலாக அவங்கள தான் பஞ்சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கூப்பிட்டு அவங்க முன்னாடி தான் இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு கையெழுத்தும் வாங்கணும். இதுக்கு பேர் தான் ஸ்பாட் பஞ்ச்நாமா. SDI கோர்ட்ல இதுதான் மிக முக்கியமான முதல் ஆதாரம். நான்காவதா, எவிடன்ஸ் கலெக்ஷன் அண்ட் சீலிங். அப்படி கிரைம் சீன்ல கைப்பற்றப்பட்ட அந்த ஆதாரங்களை, அதாவது ரத்தம் படிஞ்ச துணி, முடி, ஆயுதம், இது எல்லாத்தையுமே கிளவுஸ் போட்டு எடுத்து அதை சரியான ஸ்டெரல் பேக்ஸ்ல போட்டு பேக் பண்ணணும். ஸ்டெரல் பேக்ஸ் அப்படின்னா அந்த பேக்ல எந்த ஒரு பாக்டீரியா, வைரஸஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம கிளீன் பண்ணப்பட்ட ஒரு பேக். அதே மாதிரி வெறும் ஒரு கவர்ல போட்டு அப்படியே மூடிலாம் வைக்க கூடாது. அந்த கவரை மூடி அதுக்கு மேல போலீஸோடைய அஃபீஷியல் சீலை வச்சு வேக்ஸ் பண்ணி, அதாவது அரக்கு சீலை வைக்கணும். அப்படி சீல் வைக்கப்பட்ட அந்த ஆதாரத்தை பத்திரமா ஃபாரன்சிக் உடைய லேபுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி எவிடன்ஸை எடுத்ததிலிருந்து அந்த லேபுக்கு கொண்டு போற வரைக்கும் எந்த இடத்துலையுமே அந்த சீல் உடைஞ்சிடக்கூடாது. இந்த பாதுகாப்பு முறைக்கு பேர் தான் செயின் ஆஃப் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் SDI ஒரு பெர்ஃபெக்டான போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கான ரூல்ஸ். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கூட கோர்ட்ல அந்த ஆதாரத்தை வக்கீல்கள் ஈஸியா உடைச்சிருவாங்க. இப்ப சொல்லுங்க SDI, இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய கார் போலீஸ் ஜான்வி கேஸ்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பண்ண அந்த அடுக்கடுக்கான குளறுபடிகளை கோர்ட்டுடைய அஃபீஷியல் ஃபைனல் ரிப்போர்ட்ல இருந்தே சொல்றேன், கேளுங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோர்சஸ் உடைய ரிப்போர்ட் மற்றும் கோர்ட் கொடுத்த அந்த ஃபைனல் ரிப்போர்ட் படி இந்த விசாரணையில போலீஸ் பண்ணி இருக்கிற அந்த அடுக்கடுக்கான குளறுபடிகள் என்ன அப்படின்னா, முதல் குளறுபடி ஸ்பாட் பஞ்ச்நாமால் இருக்கிற டைமிங் கன்ஃபியூஷன்.
ஆக்சுவலா போலீஸ் கோர்ட்ல என்ன கிளைம் பண்ணாங்க அப்படின்னா, நாங்க அந்த கிரைம் சீன்ல காலையில ஒரு 9 மணியிலிருந்து மதியம் 1:05 வரைக்கும் கிரைம் சீன்ல ஸ்பாட் பஞ்ச்நாமா, அதாவது சாட்சிகள் முன்னிலையில அறிக்கைகளை தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பில்டிங்குடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கோர்ட்ல செக் பண்ணும்போது காலையில ஒரு 10 மணிக்கு அப்புறமா போலீஸே அந்த கிரைம் சீன் ஸ்பாட்லயே இல்ல. எல்லா போலீஸும் ஆல்ரெடி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இந்த டைமிங் மிஸ் மேட்சை கோர்ட் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிச்சு. 2வது குளறுபடி, எவிடன்ஸ் சீலிங் ஃபெயிலியர். கிரைம் சீன்ல இருந்து போலீஸ் எடுத்த எவிடன்ஸ் என்ன தெரியுமா? ஜான்வியுடைய உடைகள், தியா படுத்து தூங்குனதா சொல்லப்பட்ட அந்த மெத்தையில் இருக்கிற பெட் கவர், ரத்தம் படிஞ்ச பொருட்கள், அப்புறம் தலைமுடி மாதிரிகள். இது எல்லாத்தையுமே போலீஸ் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல, அதாவது ஒரு பாலித்தீன் பேக்ஸ்ல போட்டு பேக் பண்ணிருக்காங்க. பட் அதை முறைப்படி சீல் வைக்கவே இல்லை. 3வது குளறுபடி. இங்கதான் போலீஸுடைய அலட்சியம் அதோடைய உச்ச கட்டத்தையே தொட்டுச்சு. அப்படி அங்கிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சீல் வைக்கப்படாத அந்த முக்கியமான எவிடன்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல ஃபாரன்சிக் லேபுக்கோ கொண்டு போகாம அந்த பில்டிங்ல வேலை பார்க்குற, அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கொலை வழக்கூடிய ஆதாரங்களை வாட்ச்மேன் கிட்ட கொடுக்கிற அளவுக்கு எப்படி ஒரு போலீஸ் டீம் இவ்வளவு அலட்சியமா இருக்க முடியும்? இந்த ஷாக்கிங்கான குளறுபடியை பார்த்துட்டு தான் கோர்ட் போலீஸை கேர்லெஸ் ஹேண்ட்லிங் அப்படின்னு நேரடியா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. 4வது குளறுபடி, செயின் ஆஃப் கஸ்டடி broken. பொதுவா ஒரு கிரைம் கேஸ்ல எவிடன்ஸை எடுத்ததிலிருந்து அதை சீல் பண்ணி பாதுகாப்பா ஃபாரன்சிக் உடைய லேபுக்கு கொண்டு போற வரைக்கும் ஒரு பாதுகாப்பான சங்கிலி தொடர் இருக்கணும். அதை தான் செயின் ஆஃப் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல அந்த செயின் முழுசாவே உடைஞ்சு போயிருந்ததுனால ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல இருந்த எவிடன்ஸை கோர்ட்டால முழுசா நம்ப முடியாம போச்சு. நினைச்சு பாருங்க, நடுவுல அந்த எவிடன்ஸ் பேக்கை ஓபன் பண்ணி வேற யாரோ ஒருத்தருடைய முடிய அதுக்குள்ள போட்டா அது எப்படி இருக்கும்? இதனாலதான் கோர்ட்டால அதை நம்ப தகுந்த எவிடன்ஸா நினைக்க முடியாம போச்சு. 5வது குளறுபடி என்ன அப்படின்னா, தியாவுடைய கம்மல். ஆக்சுவலாக கிரைம் சீன்ல ஜான்வி இறந்து கிடந்த அந்த கிரைம் சீன்ல தியாவுக்கு சொந்தமான ஒரு கம்மல் அங்க கிடைச்சிருக்கு. பட் போலீஸ் அதை முறைப்படி டாக்குமெண்ட் பண்ணவே இல்லை. அதனால கோர்ட்ல அது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியல. 6வது குளறுபடி, அதாவது ஸ்பாட் பஞ்ச்நாமா அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கிற 2 பொதுமக்களை கூப்பிட்டு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி அதுல சாட்சியா இருந்த அஜய் கேசவ் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு நபர் முன்னிலையில போலீஸ் அந்த இடத்துல கிரைம் சீன்ல சரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு பின்னாட்கள் தெரிய வந்துச்சு. ஆக்சுவலா இது எல்லாமே சேர்ந்து கோர்ட்ல இந்த கேஸை போய் வாதாடும் போது ப்ராசிக்யூஷன் சைடுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா மாறிச்சு. கோர்ட் நேரடியாவே என்ன சொன்னாங்க தெரியுமா? போலீஸ் பண்ண ஸ்பாட் டாக்குமெண்டேஷனும் அவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே டிஃபெக்டிவா இருக்கு. பட் மத்தபடி இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, குற்றவாளியை தண்டிக்க தேவையான மிக முக்கியமான பிசிக்கல் எவிடன்ஸ்களை போலீஸே தங்களுடைய அலட்சியத்தால பலவீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு பக்கம் ஜான்விக்கு நடந்த அந்த கொடூரம், இன்னொரு பக்கம் அந்த கொடூரத்துக்கு நீதியை வாங்கி தர வேண்டிய ஆதாரங்களை ஹேண்டில் பண்ண போலீஸ் செஞ்ச மிஸ்டேக்ஸ். நினைச்சு பாருங்க, இதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, போலீஸ் பண்ண இந்த அடுக்கடுக்கான குளறுபடிகள் தான் பின்னாட்கள்ல இறந்து போன ஜான்வியுடைய தோழியான தியா படல்கர் இந்த கேஸில் இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா மாறுச்சு. எஸ், ஜூன் 2021 தியாக்கு கோர்ட்ல பெயில் கிடைச்சது. தியாவுடைய அப்பாவான சமீர் மீடியா கிட்ட தொடர்ந்து என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய பொண்ணை இந்த கேஸ்ல வேணும் அப்படின்னே தப்பா மாட்டி விட பாக்குறாங்க. அவ நிரபராதி. ஜான்விக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு ரொம்பவே உறுதியா சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படி பெயில்ல வெளிவந்த தியா வெளியில இருந்துட்டே இந்த ட்ரையலை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா அந்த ஸ்ரீக்கு பெயில் எல்லாம் கிடைக்கவே இல்லை. அவன் ஜெயில இருந்துட்டே தான் இந்த கேஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சான். இப்ப கோர்ட்ல இந்த கேஸ் உடைய ட்ரையல் ரொம்பவே சீரியஸா
விசாரணை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த ட்ரையல் 1 மாசம் 2 மாசம் எஸ்டிஐ கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் நடந்துச்சு. எக்கச்சக்கமான ஹியரிங்ஸ், அட்ஜர்ன்மெண்ட்ஸ், விட்னஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இந்த கேஸ் இழுத்துட்டே போச்சு. கவர்மெண்ட் தரப்புல மொத்தமா 49 சாட்சிகளை கோர்ட்ல விசாரிச்சாங்க. அதுல டாக்டர்ஸ், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த பில்டிங்குடைய செக்யூரிட்டி, அந்த பில்டிங்ல இருந்த நெய்பர்ஸ், பார்ட்டியில கலந்துகிட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கிரைம் சீனுக்கு போன போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்து தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செஞ்சாங்க. அப்படி கோர்ட்ல ட்ரையல் ஆரம்பிச்சப்ப ஒவ்வொரு தரப்பு வக்கீல்களும் தங்களுடைய வாதங்களை ரொம்பவே அதிரடியா வைக்க ஆரம்பிச்சாங்க. ப்ராசிக்யூஷன் சைட்ல, அரசு தரப்பு வக்கீல் சைட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, குற்றவாளியான அந்த ஸ்ரீக்கு எதிராக மிக முக்கியமான வாதங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுல ஃபர்ஸ்ட், ஜான்வியுடைய இறந்த உடல் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடந்தப்ப எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம ரொம்பவே காமா ஸ்ரீ அங்க கடந்து போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். ரெண்டாவதா, ஸ்ரீயுடைய டி-ஷர்ட்ல ஜான்வியுடைய பிளட் இருந்துச்சு அப்படிங்கறத ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி இருந்துச்சு. அண்ட் மூணாவதா, ஜான்வியுடைய உடம்புல இருந்த அந்த 40க்கும் மேற்பட்ட கொடூரமான காயங்கள், குறிப்பா அவங்கள ரொம்பவே உயரத்துல இருந்து கீழே தள்ளி விட்டதுனால தான் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நிரூபிக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட். நாலாவதா, சம்பவம் நடந்த அன்னைக்கே போலீஸ் போய் ஸ்ரீயை விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணா மாத்தி மாத்தி சொன்ன அந்த 3 விதமான பொய் கதைகள். ஐந்தாவதா, செகண்ட் ஃப்ளோருடைய படிக்கட்டுல நடந்த அந்த கொடூரமான போராட்டத்திற்கான எவிடன்சஸ். இது எல்லாத்தையுமே கோர்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சாரு. பட் டிஃபென்ஸ் சைடு, அதாவது கில்லருடைய சைடுல அவங்களுடைய அட்வொகேட்ஸ் இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இது ஒரு கொலையே இல்ல, இது அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து கூட இறந்து போயிருக்கலாம். ஜான்வி அவங்களாகவே படிக்கட்டுல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு விசித்திரமான வாதத்தை முன் வச்சாரு. பட் அங்கிருந்த ரத்த கரைகள், ஜான்வியுடைய முடி மாதிரிகள் மற்றும் அந்த கிரைம் சீன்ல அங்க நடந்த போராட்டத்திற்கான தடயங்களை வச்சு கோர்ட் இந்த ஒரு வாதத்தை, அதாவது ஜான்வி அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மை லார்ட், இது ஒன்றும் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் இல்லை, ஸோ ஸ்ரீக்கு மரண தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னும், இந்த கேஸ்ல போலீஸ் சப்மிட் பண்ணியிருக்கிற எவிடன்சஸ் எல்லாமே, ஆதாரங்கள் எல்லாமே வெறும் சூழ்நிலை ஆதாரங்கள், அதாவது சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்சஸ் தான். ஸோ அதை மட்டுமே வச்சு 100% இந்த குற்றத்தை நிரூபிக்க முடியாது அப்படின்னு வாதாடினாரு. அதே நேரத்தில் தியாவும் இந்த கேஸில் இருக்கா இல்லையா, அவளுடைய டிஃபென்ஸ் சைடு, அவளுடைய அட்வொகேட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மைலார்ட், தியா அந்த பார்ட்டியில் ரொம்பவே ஹெவியாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா, அதனால அவள் ரொம்பவே போதையாகி அங்கேயே தூங்கிட்டா. ஆக்சுவலாக டெரஸ்லேயே ஒரு பெட் இருந்திருக்கு, அந்த பெட்லேயே அவள் தூங்கிட்டா. ஸோ இந்த கொலை நடந்தப்ப, இந்த சம்பவம் நடந்தப்ப அவள் அந்த சண்டையில் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஆனால் அவளுடைய உதட்டில் இருந்த அந்த காயம் சண்டையால் ஏற்பட்டது கிடையாது, அது வேற ஏதோ ஒரு காரணத்தால் ஏற்பட்டது. எல்லாத்துக்குமே மேலே போலீஸ் அவங்களுடைய தடயங்களை முறைப்படி கலெக்ட் பண்ணாததுனால இந்த ஜான்வி கொலையில தியாக்கு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கறத, காமன் இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கறத அரசு தரப்பால சந்தேகம் இல்லாம நிரூபிக்க முடியல. சோ இந்த கேஸ்ல இருந்து இவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு வாதாடினாரு. பட் விக்டிம் தரப்பு வக்கீலான, அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட மகளை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ண அந்த 2 பேருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும், மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடூரமா கொல்லப்பட்ட ஜான்வியுடைய ஆன்மாவுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படிங்கிறது மட்டும்தான், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாருமே அவங்களுடைய தரப்பு வாதங்களை சொன்னதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 5 வருஷ போராட்டங்களுக்கு அப்புறமா சாட்டர்டே ஜனவரி 31, 2026 ஆமாஎஸ்டிஐ இந்த வருஷம் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ஒட்டுமொத்த மும்பையுமே காத்துட்டு இருந்த அந்த தீர்ப்பு வந்துச்சு. அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் சத்யநாராயணன் நவந்தர் அந்த கோர்ட் ரூம்ல தீர்ப்பை அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. கோர்ட்டுடைய ஹால் முழுக்கவே ஒரு நிசப்தம், ஒரு மயான அமைதி சூழ்ந்திருந்துச்சு. இறந்து போன ஜான்வியுடைய அம்மாவான நிதி அந்த கோர்ட் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. 5 வருஷமா தன்னுடைய மகளுக்காக மட்டுமே ஓடி ஓடி போராடின அந்த தாயுடைய கண்ணுல கண்ணீரும் அவங்களுடைய மனசுல ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் ஓடிட்டு இருந்துச்சு. ஜட்ஜ் ஃபைனலா அந்த கேஸ் ஃபைல திறக்கிறாரு, தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ராசிக்யூஷன் சைட்ல கோர்ட்ல பிரசன்ட் பண்ண அந்த வேர்ஷன் படி அன்னைக்கு நைட்டு நடந்தது இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்த விஷயங்கள் இதுதான். 20 வருஷமா ஜான்வியுடைய அம்மாவான நிதி அந்த கோர்ட் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. 5 வருஷமா தன்னுடைய மகளுக்காக மட்டுமே ஓடி ஓடி போராடின அந்த தாயுடைய கண்ணுல கண்ணீரும் அவங்களுடைய மனசுல ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் ஓடிட்டு இருந்துச்சு. ஜட்ஜ் ஃபைனலா அந்த கேஸ் ஃபைல திறக்கிறாரு, தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ராசிக்யூஷன் சைட்ல கோர்ட்ல பிரசன்ட் பண்ண அந்த வேர்ஷன் படி அன்னைக்கு நைட்டு நடந்தது இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்த விஷயங்கள் இதுதான்.
அன்னைக்கு நைட்டு கரெக்டா 12 மணிக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி கேக் வெட்டி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா அது வரைக்கும் எல்லாமே ரொம்பவே நார்மலா ஜாலியா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் பார்ட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஜான்வியுடைய ஃப்ரெண்டான ஸ்ரீ மற்றும் தியா இவங்க 2 பேருமே அதிகப்படியான ட்ரிங்க் சாப்பிட்டதுனால ரொம்பவே அதிகமான போதை நிலைமைக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த போதையில ஜான்வியுடைய ஃப்ரெண்ட் மற்றும் தியாவுடைய ஃப்ரெண்டான ஸ்ரீ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த டெரஸ்ல வச்சு தியா கிட்ட ரொம்பவே அப்நார்மலா க்ளோஸா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கோர்ட்டுடைய ஆர்டர்ல ஜட்ஜ் இத நேரடியா ஃபிளிட்டேட்டியஸ் பிஹேவியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த ஸ்ரீ தியாவை கிஸ் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணிருக்கான். இத பார்த்துட்டு இருந்த தன்னுடைய கண்ணு முன்னாடியே தன்னுடைய சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டும் தன்னுடைய நெருங்கிய நண்பனும் இப்படி எல்லை மீறி நடந்துக்கிறத ஜான்வியால ஏத்துக்கவே முடியல. ஜான்விக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்குது, மனசும் வலிச்சிருக்கு. சோ உடனடியா அங்க வச்சே ஸ்ரீயை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதனால ஸ்ரீக்கும் ஜான்விக்கும் நடுவுல பயங்கரமான வாய் சண்டை வெடிச்சிருக்கு. சத்தம் அதிகமாகிறத பார்த்துட்டு பார்ட்டியில இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனாலுமே சண்டை நிக்கவே இல்லை. நேரம் மிட்நைட் 1:30 மணிய கடந்து போகுது. பார்ட்டியில இருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சில பேர் கிளம்புறாங்க, சில பேர் போதிலேயே அங்கேயே தூங்கிடுறாங்க. ஆனா ஜான்விக்கும் ஸ்ரீக்கும் நடுவுல இருந்த அந்த சண்டை மட்டும் ஓயவே இல்லை. அந்த சண்டை டெரஸ்ல இருந்து அப்படியே பில்டிங் உடைய கீழ்ப்பகுதி படிக்கட்டுகளை நோக்கி, அதாவது ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு நகருது. ப்ராசிக்யூஷன் சப்மிட் பண்ண அந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் படி, அதாவது அந்த கிரைம் சீன்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் தரப்பு சப்மிட் பண்ணப்பட்டபடி செகண்ட் ஃப்ளோருடைய படிக்கட்டு பகுதிக்கு வரும்போது ஸ்ரீவுடைய கோபமும் ஆத்திரமும் அதோடைய உச்ச கட்டத்தை தொட்டிருக்கு. ஜான்வி தொடர்ந்து அவனை கேள்வி கேட்டுட்டே இருந்தது அவனுடைய ஈகோவை பயங்கரமா காயப்படுத்தியிருக்கு. அப்பதான் ஸ்ரீ இன் a fit of rage, அதாவது ஆத்திரத்துல ஜான்வியுடைய தலையை பிடிச்சு அங்கிருந்த சிமெண்ட் படிக்கட்டுடைய சுவத்திலையும் அங்க கீழே இருந்த படிக்கட்டு கொடூரமா முட்டியிருக்கான். அந்த டைம்ல ஜான்வியும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பயங்கரமா போராடி இருக்காங்க. ஜான்வி ஸ்ரீயுடைய ஷர்ட்டை பிடிச்சு இழுத்திருக்காங்க. அதுல ஸ்ரீ போட்டிருந்த ஷர்ட்டுடைய பட்டன்ஸ் அங்க பிஞ்சு செதறி கீழே விழுந்திருக்கு. ஆமா எஸ்டிஐ, கிரைம் சீன்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பட்டன்ஸ் ஸ்ரீயுடையது தான். அந்த டைம்ல ஸ்ரீ ஜான்வியுடைய முடியை பிடிச்சு கொடூரமா இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுல ஜான்வியுடைய தலை முடிகள் அங்க அப்படியே பிஞ்சு உதிர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஒரு அரக்க மாதிரி அவன் பண்ண அந்த அசுர பலம் கொண்ட தாக்குதல 19 வயசான ஜான்வியால தாங்க முடியல. ஜான்வியுடைய மண்டையோடு உடையற அளவுக்கு கொடூரமா தாக்கிட்டு அதுக்கப்புறமா ஜான்விய அந்த செகண்ட் ஃப்ளோர் படிக்கட்டுல இருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருக்கான். அப்ப ஜான்வியுடைய உடம்பு மற்றும் தலை கீழே இருக்கிற அந்த சிமெண்ட் படிக்கட்டுல மோதி மோதி அப்படியே உருண்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து விழுந்திருக்கு. அதுல ஜான்வி ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு அங்க இறந்து போறாங்க. இப்ப ஜட்ஜுடைய கையில் இருந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபைலை பார்த்துட்டு ஜட்ஜ் ஒவ்வொரு வார்த்தையா ரொம்பவே மெதுவா வாசிக்க ஆரம்பிச்சாரு. இந்த கேஸ்ல சப்மிட் பண்ணப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மற்றும் அக்யூஸ்ட் ஸ்ரீ கொடுத்த முரணான வாக்குமூலங்கள், இது எல்லாமே கோர்ட்டுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா நிரூபிக்குது. அது என்ன அப்படின்னா, கோபத்துடைய உச்ச கட்டத்துல ஸ்ரீ ஜான்விய ரொம்பவே கொடூரமா தாக்கி படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி கொலை பண்ணியிருக்கான். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு கோர்ட் ஆணித்தனமா சொல்லுது. தியா கிட்ட ஸ்ரீ நெருக்கமா நடந்துக்கிறத பார்த்து ஜான்வி கேள்வி கேட்டதால தான் இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆத்திரத்துல தான் ஸ்ரீ தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கான். இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் இல்லை அப்படின்னாலும், அதாவது முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒரு கொலை இல்லை அப்படின்னாலும், ஒரு 19 வயசு பொண்ணை இந்த அளவுக்கு கொடூரமா தாக்கி உயிரை பறிக்கிற அளவுக்கு வயலன்ஸை யூஸ் பண்ணது மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னு கோர்ட் அவங்களுடைய அப்சர்வேஷனை கொடுத்துச்சு. சோ ஸ்ரீ ஜோதங்கர் is found guilty under IPC section 302 அப்படின்னு ஜட்ஜ் அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீக்கு லைஃப் சென்டென்ஸ், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தன்னுடைய இறுதி தீர்ப்பை ஜட்ஜ் கொடுக்கிறாரு. SDI அடுத்த சில நிமிஷங்கள்ல வந்த தீர்ப்பு அந்த கோர்ட்ல இருந்த எல்லாரையுமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிருச்சு. ஏன்னா ஜட்ஜ் அடுத்ததா தியாவுடைய பேரை வாசிக்க ஆரம்பிச்சாரு. தியா இந்த கொலையில நேரடியா இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா எந்த ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸுமே ப்ராசிக்யூஷன் சைட்ல சப்மிட் பண்ணல. அது மட்டும் இல்லாம போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல நடந்த மிகப்பெரிய குளறுபடிகளால தியாக்கு எதிராக இருந்த எவிடன்ஸ் உடைய ரியலபிலிட்டி அது பலவீனமாயிருச்சு. அதனால பெனிஃபிட் ஆஃப் டவுட், அதாவது
இப்படி எழும்புற இந்த சந்தேகங்களை குற்றவாளிக்கு சாதகமாக்கி தியாவை இந்த கேஸில் இருந்து அக்யூட் பண்றோம், அதாவது விடுதலை பண்றோம் அப்படின்னு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்தாரு. இந்த தீர்ப்பு ஜான்வியுடைய அம்மாவான நிதிக்கு ஒரு பக்கம் நிம்மதியும் இன்னொரு பக்கம் ஆயுள் முழுக்கவே மறக்க முடியாத ஒரு வழியும் கொடுத்துச்சு. ஒரு சாதாரண அம்மாவா இருந்தா இந்த தீர்ப்புக்கு அப்புறமா சோர்ந்து போயிருப்பாங்க. பட் நிதி சும்மா உட்கார்ல. தீர்ப்பு வந்த அடுத்த சில நாட்கள்லயே அவங்க ஒரு அதிரடியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. தியாவுடைய இந்த விடுதலையை நான் கண்டிப்பா பாம்பே ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய வக்கீல் மூலமா நிதி பாம்பேவுடைய ஹைகோர்ட்ல ஒரு அப்பீல் பெட்டிஷனை ஃபைல் பண்ணாங்க. தியா அன்னைக்கு அந்த டெரஸ்ல தான் இருந்திருக்கா, கிரைம் நடக்கிறத அவளுடைய கண்ணால பார்த்திருக்கா. போலீஸுடைய குளறுபடிகளால தான் அவளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கே தவிர அவ நிரபராதி கிடையாது. அதனால இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா வாதாடினாங்க. அதை தொடர்ந்து இப்ப சமீபத்துல மே மாசம் 2026 நிதி ஹைகோர்ட்ல இன்னொரு எமோஷனலான பெட்டிஷனையும் ஃபைல் பண்ணிருக்காங்க. கடந்த 5 வருஷமா போலீஸுடைய கஸ்டடியில எவிடன்ஸா இருக்கிற ஜான்வியுடைய பர்சனல் திங்ஸ், அதாவது அவங்களுடைய போன், லேப்டாப் மற்றும் பர்சனல் டைரிஸை எங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட பொண்ணு எனக்கு இனிமேல் திரும்ப கிடைக்கவே மாட்டா, ஆனா அவளுடைய ஞாபகங்களாவது என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அந்த தாய் கேட்கிறப்ப அந்த கோர்ட்டே ஒரு நிமிஷம் கண் கலங்கிருச்சு. சொல்றதா இப்போ வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் நீங்களே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நான் வேலை செஞ்சுட்டு வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன், சமையல் பண்ணிட்டு வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். சில பேர் தூங்கும் பொழுது அப்படியே ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ப்ளே பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க இப்போ இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக ஃபோன் எடுத்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே எஸ்டிஐ, உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ் தெரியும், இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் தெரியும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்மளுடைய ஸ்டைலில் ரொம்பவே டீட்டெயில்டா நம்ம வீடியோவை போட்டுடலாம். அண்ட் இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.